நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 56வது சங்கீதம், அதில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீத புத்தகத்திலே தாவீது பக்தன் தேவனை பார்த்து பண்ணின ஜெபம், என் அலைச்சல்களை எல்லாம் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வடிக்கக்கூடிய கண்ணீரை தேவன் கணக்கிலே வைக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்படியே விட்டுவிடுகிறவர் அல்ல, அவர் கணக்கிலே வைக்கக்கூடியவராயிருக்கிறார். தாவீது தன் அனுபவத்தை தான் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறான். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு தனி மனிதனாய் நின்று, ஒரு தனி மனிதனாய் போராடி, அவன் தேவனாலே உயர்த்தப்பட்டு ஒரு சேனைக்கு தலைவனாக மாற்றப்பட்டான், ஒரு தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பார்க்கும் பொழுது அவன் தன் சொந்த வீட்டிலே அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். தாவீதோடு கூட பிறந்தவர்களில் அநேகர், அவர்கள் எல்லாரும் சவுலுடைய இராணுவத்திலே பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாயிருந்தான். அவர்கள் குடும்பத்திற்கென்று இருக்கக்கூடிய ஆடுகள், அந்த ஆடுகளை மேய்க்கும்படிக்கு தாவீதின் கையிலே அவர்கள் குடும்பத்தார் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஒரு விசை இஸ்ரவேல் சேனையும் பெலிஸ்தருடைய சேனையும் யுத்தத்திற்காக அணிவகுத்து நின்ற போது தாவீதின் தகப்பன் தன் குமாரர்களுக்கு தின்பண்டங்களை, உணவை தாவீதின் வசமாய் கொடுத்து அனுப்பின போது அங்கே தாவீதின் சகோதரர்கள் அவன் மீது எரிச்சல் அடைந்து அவனை கோபப்படுத்தி அவனை திட்டி அவனை அனுப்பியதை பார்க்க முடியும். இந்த யுத்த களத்திற்கு நீ எதற்காக வந்த? வேடிக்கை பார்ப்பதற்காக வந்த? உன் கையில் ஒப்பு கொடுத்த ஆடுகள் எங்கே என்று அவன் சகோதரர்கள் அவனை கடிந்து கொண்டார்கள். அவனோ அவர்களுக்கு மறுவார்த்தை சொன்னது என்னவென்றால், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்று சொன்னான். தாவீது தேவனோடு இணைந்திருந்தான், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். தாவீதின் குடும்பத்தார் தாவீதை புறக்கணித்தார்கள். அதனாலே சவுல் தேவனால் தள்ளப்பட்ட நாளிலே தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்பின போது தாவீதின் தகப்பன் தாவீதை மாத்திரம் விட்டு அவன் சகோதரர்கள் மீதம் அத்தனை பேரையும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். ஏனென்றால் ஆடு வைத்து கொண்டிருக்கிற இந்த தாவீதுக்கு ராஜா அபிஷேகம் நிச்சயமாய் கிடைக்காது என்று
தாவீதின் தகப்பன் ஈசா இருதயத்திலே தீர்மானித்திருந்தார். ஆகவே தேவன் அந்த இடத்திலே தாவீதை கனம் பண்ணினார். தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். அதை தாவீது சங்கீதங்களிலே சொல்லும்போது, என் சகோதரருக்கு முன்பாக, இன்னும் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 69:8 பார்க்கிறோம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தன் சொந்த சகோதரராலும் தகப்பனாலும் அவன் பகைக்கப்பட்டான். அதுவே சங்கீதம் 31:12 பார்க்கும் பொழுது, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே என்று தாவீது சொல்லுகிறார். செத்தவனை போல, மரித்து போன மனிதர்களை ஒரு குடும்பம் கொஞ்ச நாள் அப்படியே படிப்படியாக மறந்து போய்விடும். வருடங்கள் போக 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 அவர்கள் ஞாபகமே இல்லாத அளவுக்கு போய்விடும். அப்படித்தான் தாவீது சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும்போதே செத்தவனுக்கு சரியாக என்னை எல்லாரும் மறந்து விட்டார்களே. இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை பாருங்கள். தாவீது எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதுமே கண்ணீராக இருந்தது. இரவிலே படுக்கை முழுவதையும் என் கண்ணீராலே நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே தாவீது சொல்லுகிறான், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படியானால் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர் அப்படியே முகம் வழியாக வடிந்து வடிந்து அவன் வாய்க்கு உள்ளே போகிறது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. துயரப்படுகிறவனை துக்கத்திலே அமில விடாதிருப்பீராக என்று வேதம் சொன்னது போல தாவீதுடைய கண்ணீரை அவனை சார்ந்தவர்கள் கண்டுகொள்ளாமற் போனாலும் அவனை உண்டாக்கின தேவன் அவனை மறக்கவே இல்லை. அவன் மீது நினைவாயிருக்கிற கர்த்தர் அவன் கண்ணீரை துருத்தியிலே வைத்தார், அதை கணக்கிலே வைத்திருந்தார். கண்ணீராலே எழுதப்பட்ட ஜெபம் தாவீதுடைய ஜெபம். அந்த ஜெபத்தின் மீது தாவீதுக்கு விசுவாசம் பலமாயிருந்தது. அதனால் தாவீது சொல்லுகிறான், என் கண்ணீர் வெறுமையாய் போகல, அது துருத்தியில் இருக்கிறது, அது உம்முடைய கணக்கில் இருக்கிறது. என் அலைச்சல்கள் வெறுமையாய் போவதில்லை, தேவரீர் அதை எண்ணி இருக்கிறீர். பிரியமானவர்களே, தாவீதின் ஜீவனை எடுத்து போடும்படியாக சாத்தானாலே ஏவப்பட்டவனாய் சவுல் இரவு பகலாய் தாவீதை பின்தொடர்ந்தான். தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள உறவு என்ன? சவுல் தாவீதின் மாமனாராயிருந்தான். தன் குமாரத்தி மீகாளை தாவீதுக்கு கொடுத்திருந்தான். தன் மகள் விதவை ஆவாளே என்பதை குறித்த கவலை அவனுக்கு இல்லை. ராஜாங்கம் தன்னை விட்டு போய்விடக் கூடாது. தேவன் தாவீதின் வசமாய் ராஜாங்கத்தை திருப்பிவிடக் கூடாது. ஜனங்களுடைய இருதயம் தாவீதுக்கு பின்னே போய்விடக் கூடாது. ஜனங்கள் எல்லாரும் பாடின பாடல் சவுலை எரிச்சலுக்குள்ளே தள்ளிற்று. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று கோலியாத்தை தாவீது கொன்று போட்டு இஸ்ரவேல் ஜனத்திற்கு அச்சுறுத்தலாயிருந்த அவனை கொன்று அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணின நாளிலே சவுலுடைய இருதயம் தாவீதின் மீது எரிச்சல் அடைந்தது. காரணம், ஜனங்கள் எல்லாரும் தாவீதை பின்பற்றி போய்விடக்கூடாது. ஜனங்கள் தாவீதை புகழ்ந்து பாடின பாடல்
சவுலுக்கு எரிச்சலை உண்டாக்கிற்று. பொறாமையினாலே சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாய் இரவு பகலாய் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். என கண்பானவர்களே, அப்படியாக அவனுக்குள்ளே, அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய உறவுகள் நிமித்தமாக அவன் மிகவும் நெருக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது ஒரு பக்கத்திலே மாமனாராலே கொலை செய்ய தேடப்பட்ட பாத்திரம், இன்னொரு புறத்திலே சொந்த குடும்பத்தாராலே, இரத்த உறவுகளாலே, பெற்ற தகப்பனாலே மறக்கப்பட்ட ஒரு நிலை, முழுவதும் கண்ணீர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். அவரும் அவருடைய மனைவியும் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். கண்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது அவருக்கு. அவர் சொன்னார், என்னுடைய தாயாரும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களும் சேர்ந்து என்னை வஞ்சித்து விட்டார்கள். என்னுடைய குடும்ப சொத்தை என்னுடைய தாயார் என்னை விட்டுவிட்டு என் சகோதரர் 2 பேருக்கும் கொடுத்து விட்டார்கள். எங்களுக்கு பிள்ளை கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான பெற்றோருடைய ஆசீர்வாதமும் கிடையாது. நாங்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறோம். என்னுடைய சகோதரர் பேரில் வழக்கு தொடர எங்களுக்கு மனம் இல்லை. மற்றவர்கள் குடும்பத்தாரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் அதற்கு உடன்படவே இல்லை. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியலை. அதனால் ஜெப உதவிக்காக உங்களிடத்திலே வந்தோம் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. உடன் பிறந்த சகோதரர்கள் இப்படி செய்து விட்டார்களா? பெற்ற தாய் கூட இப்படி செய்து விட்டார்களா? ஆச்சரியமாக இருந்தது. ஏன்? அவரை கேட்டால் அவர் சொல்லுகிறார், என் குடும்பத்திற்காக என்னுடைய வாலிப நாட்களில் திருமணம் செய்து கொள்ளாமல் எவ்வளோ காலம் அயல் நாட்டில் இருந்து நான் உழைத்து நான் பணங்களை வீட்டுக்கு அனுப்பினதினாலே தான் என் சகோதரர்களெல்லாம் படித்து நல்ல நிலைக்கு வந்தார்கள். அது எல்லாம் என்னுடைய தாயாருக்கு தெரிந்திருந்தும் என் தாயார் மரணத்துக்கு முன்பாக அவர்கள் என் மனைவியின் மீது உள்ள வெறுப்பினாலே சொத்துக்களிலே எனக்கு சேரக்கூடிய நியாயமான பங்கை கொடாதபடிக்கு என் சகோதரர்களுக்கு எழுதி வைத்து மறித்து விட்டார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷர், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியன். காரணம், தாவீது வெறுமையான மனிதன், ஒன்றுமில்லாதவன். அதனால் அவன் எல்லாராலும் பகைக்கப்பட்டான். தரித்திரன் எல்லாராலும் பகைக்கப்படுகிறான். அவன் சொந்த சகோதரராலும் பகைக்கப்படுகிறான், நண்பர்களாலும் பகைக்கப்படுகிறான். அப்படித்தான் தாவீதும் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். பிரியமானவர்களே, தாவீதின் கண்ணீரை தேவன் மறந்து போகவே இல்லை. அது துருத்தியிலே வைத்தார். அவன் அலைச்சல்களை பார்த்தார். அவன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி கர்த்தர் ஒரு நாள் அந்த தேசத்திற்கு ராஜாவாக தேவன் உயர்த்தி வைத்தார். பிரியமானவர்களே, மனிதர்கள் மறந்து போகலாம், நம்மிடத்திலே நன்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம், நாம் தூக்கி சுமந்தவர்கள் மறந்து போகலாம். ஆனால் மனிதர்கள் மறந்து போனாலும், இரத்த உறவுகள் மறந்து போனாலும், நம்மை பெற்றவர்கள் மறந்து போனாலும் தேவன் உங்களை மறப்பதே இல்லை. அவர் உங்கள் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீர் நியாயமானதாக இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீருக்கு பலன் கொடுப்பார், பதில் அளிப்பார், இரக்கம் செய்வார் என்பது மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீரை நீங்கள் ஞாபகம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட தேவ பயமில்லாதபடிக்கு
ஒருவர் ஆசையை ஒருவர் எடுத்துக்கொள்ளுவது, வஞ்சித்து கொள்ளுவது, மோசம் போக்குவது, இது இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்குது. உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாயமான பெற்றோருடைய ஆசீர்வாதங்களை பிரித்து கொடுக்காம தானே அனுபவிப்பது, அது கர்த்தருடைய சமூகத்தில் அது சாபமாயிருக்கிறது. அது ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்து நீங்கள் என்னை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் கண்ணீரை தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஐயோ, நன்மைக்கு தீமை செய்கிறார்களே என்று ஒருவேளை வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வேதனைகளை எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடுவது இல்லை. உங்களை நிந்தித்த, தூசித்த, பரிகரித்த, உங்கள் கண்ணீருக்கு காரணமானவர்கள் முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் தலையை உயர்த்துவது அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. கடந்த ஆண்டு ஒரு குடும்பத்தார் ஜெபம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தார்கள். கூட்டு தொழிலாக சகோதரர்கள் எல்லாரும் இணைந்து தொழில் செய்து கொண்டிருந்த காலம். ஆனால் அதிலே அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருவர் சேர்ந்து அதில் இருக்கிற பணங்களை எல்லாம் அவர்கள் தன் இஷ்டப்படி அதை பதுக்கி வைத்துவிட்டு இளைய சகோதரனை ஒன்றுமில்லாதபடிக்கு அவனை துரத்தி அடித்தார்கள். அவர் திருமணமான நாளிலே தனித்து விடப்பட்டார். மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளே கண்ணீரோடு கூட அவர்கள் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக அவர்களோடு கூட இடைப்பட்டார். அவர்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆறுதல் அடைந்து விசுவாசத்தோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஒரு சில மாதங்கள் கடந்தது. மறுபடியும் அவர்கள் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுது அவருடைய முகம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன என்று விசாரித்தேன். அவர் சொன்னார், அதே பட்டணத்தில் என்னுடைய சகோதரரை விட ஒரு பெரிய தொழிற்சலத்தை, அநேக வேலையாட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய தொழிற்சலத்தையும் நல்ல வியாபாரத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது நிமித்தமாக தேவன் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பகையை உடைத்து போட்டார். இன்றைக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். எங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு வெட்கப்பட்டு போனார்கள். அவர்கள் என்னை துரத்தி அடித்த நாளிலே நான் அடைந்த வேதனைகளை, கண்ணீரை என் தேவன் கண்டார். என் சகோதரர்கள் இன்றைக்கு எனக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு தலை குனிந்தவர்களாயிருக்கிறார்கள். தேவனோ அந்த பட்டணத்தில் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நாங்களோ அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்த தீங்கை, எங்களுக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மன்னித்து விட்டோம். ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்துவிட்டார் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அப்படித்தான் தாவீதுடைய சேனையிலே புறக்கணித்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலே அவனுடைய சகோதரியின் குமாரர்கள் தாவீதின் சேனையிலே தளபதியாயிருந்தார்கள். இராணுவ சேனை தலைவராக பெரிய பொறுப்புகளிலே அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யோவாப், அபிசாய் இவர்கள் எல்லாரும் தாவீதின் சகோதரியின் குமாரர்கள். அவர்கள் அவனோடு கூடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ புறக்கணிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை கூட தாவீது மன்னித்தான், மறந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்ததின் நிமித்தமாக, அவன் தலை உயர்த்தப்பட்டதின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் மறுபடியும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் அற்பமாய் எண்ணக்கூடிய மனிதர்கள் முன்பாக
நிற்க முடியாதபடிக்கு தலை குனைந்த நிலையில் இருக்கக்கூடிய சகோதரனே, அவர்கள் முன்பாக தேவன் உங்கள் தலையை நிச்சயமாகவே உயர்த்துவார். உங்கள் கண்ணீரை தேவன் கணக்கிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீர் கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெட்கமடைந்து போவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு பகுதியை பாருங்கள். அவன் எல்லாராலும் பகைக்கப்பட்ட போதும் தேவன் ஒருவரால் நேசிக்கப்பட்டான். காரணம், தாவீது தேவனை முழு இருதயத்தோடே தேடினான். அது நிமித்தமாக கர்த்தரும் தாவீதை சிநேகித்தார். இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவன் என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அந்த விதமாய் தேவன் தாவீதை குறித்து சாட்சியிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது, தாவீதை போல தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உயர்த்துவார். அது மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. உங்கள் அலைச்சல்களை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியிலே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. உங்கள் வேதனைகளை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு தேவன் அல்ல. உங்க கண்களில் கண்ணீர் வந்தா ஆண்டவருடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது. அவர் உங்களுக்காக மனதுருகக்கூடிய ஆண்டவர். தாவீதுக்கு இறங்கினது போல அவர் உங்களுக்கும் நிச்சயமாய் இறங்குவார். தாவீதுக்கு அளித்த கிருபையை நான் நிச்சயமாய் உனக்கு தருவேன் என்றும் இந்த நாளிலே அவர் வாக்கு பண்ணுகிறார். எந்த மனிதருக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு கூனி குறுகி போய் கிடக்கிறீர்களோ அதே மனிதருக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் வெட்கமடைந்து போவதில்லை. அவர் உங்கள் கண்ணீருக்கு பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ள தகப்பனே, எனக்கு யார் இருக்கிறார் என்று அங்கலாய்ப்போட என் வேதனைகள் உமக்கு மாத்திரமே தெரியும் என்று அந்தரங்கத்திலே அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. எத்தனை காலம் செல்லும்? என் நீதியை என்றைக்கு வெளியரங்கமாக்குவீர் என்று என் கணவர் என்னை நம்பவில்லையே என்று மனவேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து அழுது கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். உறவுகளுக்கு முன்பாக பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ, அவமானப்பட்டு நின்றீர்களோ, உங்கள் வெறுமையை தேவன் பார்க்கிறார். உங்கள் சிறுமையை தேவன் பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை தேவன் ஞாபகமாய் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீருக்கு பிரதிபலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி. வேலை ஸ்தலத்திலே இன்றைக்கு எதிராளிகள் நிமித்தமாக எஜமானுக்கு முன்பாக குற்றம் சுமத்தப்பட்டவராக கண்ணீரோடு நிற்கிற சகோதரனே, இயேசு உங்கள் அருகில் வருகிறார். மகனே, திடன் கொள்,
உன் நிந்தையை நான் மகிமையா மாற்றுவேன். எந்த இடத்துல நீ கூனி குறுகி போனாயோ அதே இடத்துல உன் தலை உயர்த்தப்படும் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். ஐயோ, என் கணவர் வியாதிப்பட்டதின் பின்பு இன்றைக்கு என் குடும்பமே என்னை மறந்து விட்டதே. ஒரு நாள் நாங்கள் சிறப்போடு இருந்த நாளிலே எல்லாரும் எங்களோடு இருந்தார்கள். இன்றைக்கு தரித்திரத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்ட போது இன்று எல்லாரும் எங்களை மறந்து போய்விட்டார்கள் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. மௌராபா ரபந்தனமார சக்குடலபா, மீண்டும் உன் தலை உயர்த்தப்படும் மகளே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் அலைச்சல்களை காண்கிறவர், கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர். அவர் உங்களை மறந்து போகிறவர் அல்ல, நினையாமற் போகிறவர் அல்ல. அவர் உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். உங்கள் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வருகிறார். இயேசுவே, குடும்பங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒரு விசை இறங்குவீராக. இயேசுவே, குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற அவிசுவாசங்கள் மாறட்டும் அப்பா. முறிந்து போன உறவு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும். இழந்த ஜபங்கள் மறுபடியும் எழும்பும்படியாக தேவனே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. வீடுகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? எப்படி என் பிள்ளைகளை வளர்க்க போகிறேன்? என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வேலை இழந்தவனாய் நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிற சகோதரனே, இதோ உங்களுக்கென்று ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். இரக்கமுள்ள தேவனே, குடும்பமாக உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அளித்த கிருபை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து வரட்டும். தாவீதின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.